கொலகாரா நலாச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு எட கொலகாரா. கொலகாரி உன்னை பார்த்து உசுர் போச்சு நின்னு போச்சு என் மூச்சு அடி கொலகாரி. சீராட்டு என் மனச தாளாட்டு அந்த அலிமி தாய் போட்டு அழக நீராட்டு. ஹாய் ஹலோ டார்மிஸ், வெல்கம் டு ஸ்ரீவர்ஸ் நான்சி எஃப்எஃப் பேஜ். ஓகேடா, நம்ம இப்போ புதுசாக ஒரு ஸ்டோரி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அக்கா. ஓகே, நான் இதுக்கப்புறம் டிசைட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் இனிமேல் உங்களை ஆர்மிஸ் கூப்பிடாமல் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கூப்பிடலான்னு இருக்கேன். இந்த பேர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து இப்போ தான் ஒரு பிகினர். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் ஷாட்லாம் போடுறது கிடையாது. பட் என்னோடய ஓன் இமேஜினேஷன் மட்டும் இருந்திருக்குமே தவிர இந்த யூடியூப்பில் நான் அந்த மாதிரி போடுறது கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கும் என்னை பிடிக்கும், என்னுடைய வாய்ஸ் என்னோடய ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன்டா. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஆர்மிஸ்க்கு மட்டும்தான். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி டாபிக் என்னென்னா, அன்லக்கி கேர்ள் பிகேம் லக்கி. திஸ் இஸ் ஏ ஒன் ஷார்ட் ஸ்டோரி ஜேகே. அது நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னண்ணா, நீங்கள் தான் ஒயன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஒயன் நீங்கள் தான். நீங்கள் வந்து ஒரு 3 வாய் ரொம்ப வளருதுடா எனக்கு. 3.5 வயசு இருக்கும் உங்களுக்கு. ஜேகேக்கு வந்து 4.5 வயசு அப்படி இருக்கும். உங்களுக்கும் அவருக்கு வந்து ஒரு வருஷம் அப்படின்னு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வயசு மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் ஏற இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வயசு கம்மி. ஓகே, என்னென்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, ஜேகே வந்து இப்போ கொரியாவில் இருக்கார். உங்களுக்கும் அவருக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ எந்த ஒரு இதுவுமே ஏன்னா நீங்கள் குழந்தை இல்லை, அவருக்கும் யாருன்னு தெரியாது, உங்களுக்கும் யாருன்னு தெரியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்து நல்லா சொந்தக்காரங்க. மேபி என்ன ரிலேஷன்னா, உங்களோட அம்மாவும் ஜேகேயோட அப்பாவும் வந்து ஒரு அண்ணன், அப்படியே வந்து ஒரு முறையில் ஒரு அண்ணன் அண்ணி அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முறையில் வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு 3.5 வயசு இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சமத்து பிள்ளை, உங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான். அப்புறம் ஜேகே சைடு இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, ஜேகே சைடு பார்த்திங்கன்னா, ஜேகேக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கார். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு தான் நம்மளோட ஜேகேயோட அண்ணன். அது ஓகேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அண்ணனாக போட்டது சூட்டாக நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பல, லொலன்னு பேச ஆரம்பிச்சிடும் நான். ஏன்னா என் வாய்ஸ் சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு வளர விட்டுருவேன். ஓகே, நம்ம ஹெட்ஃபோன்ஸ் இஸ் மஸ்ட். இந்த வீடியோ வந்து ஒன்லி ஆர்மிஸ்க்கு மட்டும்தான். பிடிக்கலனா பார்க்காதீங்க தயவு செஞ்சு. பிடிச்சா பாருங்கள். டெடிகேட்ஸ் டு ஆல் ஆர்மிஸ். ஓகே, ஹெட்ஃபோன்ஸ் இஸ் மஸ்ட். ஓகே, போயிடலாம் ஸ்டோரிக்கல. நீங்கள் வந்து அப்படியே சமத்து பிள்ளை, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நடக்கிறது போகிறது. அப்புறம் சொல்கிறீங்க அவங்க அம்மா வந்து, இங்கே வாடி சொல்லலாம், என் சொல்ல குட்டி இங்கே வா அப்படின்னு. நான் வர மாட்டேன், நீ அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஓ சொல்லணும், நான் அவனை அடிக்கலடி, இங்கே வா இங்கே பாருங்க, இவன் என்னை கூப்பிட்டா வரவே மாட்றா அப்படின்னு. என்னடி பண்ண அவளை? என்னடி பண்ண? கூப்பிட்டா வரமாட்டேன்னு அப்படிலாம் இல்லையே, வருவாளே, சமத்து பள்ளியாச்சு நம்ம வயனு. என்ன வயன், நீ சமத்து பிள்ளை தானே? நான் சமத்து பிள்ளை தான், அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, இப்போ உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்ப்பா, நீ எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அச்சோ, அப்பா கிட்ட வருவல்ல, வா இங்கே வா, அப்பாட்ட வா, இங்கே உட்காந்துக்கு வா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கொழுப்புன்ட்டு உங்கள் பொண்ணுக்கு. அப்போ உன் பொண்ணு இல்லையாடி? சரி சண்டை போட வேணாம், அவளை கூப்பிடுங்க, சமாதானப்படுத்துவோம். என்னடியே பண்ண அவளை? இல்லைங்க, நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தா, திடீர்னு அவங்க அண்ணனை பற்றி, அதாவது எங்கள் அண்ணனை பற்றி அவங்க ஃபேமிலி பற்றி பேச ஆரம்பித்தோடனே ஓடி போயிட்டா. அப்படின்னோடனே, யார்? ஜேகே ஃபேமிலியா? ஆமாம் அவளை பற்றி அவங்கள பற்றி பேசோடனே ஓடி போயிட்டா.
கோச்சிக்கிட்டா. அப்புறம் இது பேசாதம்மா அவரை பற்றினோடனே திட்ட ஆரம்பிச்சு அப்படி கோச்சிக்கிச்சு. அப்படின்னு ஏண்டி ஐயன் அதுக்காம்மா கோச்சிட்டு இருக்க அப்படின்னு இப்போ அதுக்கு சொன்னதுக்கு வேணாம் சொல்லணும்னு அம்மா அடிச்சிச்சு அப்படின்னு. ஓ ஏன்டி அடிச்சா? சரி நம்ம அடிச்சிடலாமா அம்மாவை? அடி அல்ல என் கண்ணு முன்னாடி அடி அப்படின்னு. சரி நீ அடிக்கிற மாதிரி அடி வாங்கடி அப்படின்னு கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணு, வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டேன் சரி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்க சரி பண்ணுங்க ஜெச்சாவா வந்து சமாதானம் பாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ வலிக்குதுங்க. பின்ன பிள்ளைய அடிக்கிறடி அப்படின்னு. சரி ஏன் குட்டிமா அம்மா அடித்தாச்சு, உனக்கு ஓகேவா? பத்தாது அம்மா என்ன எவ்வளோ வேகமாக அடிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி சரி உங்கள் அம்மா இதுக்கப்புறம் உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா? நீங்கள் வா, இதுக்கா நீ இது கோச்சிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க? ஆமாம் அப்பா அப்படின்னு. சரி இங்கே வா, அப்பா அவனுக்கு நிறைய மம்மு ஜூஸு, அப்புறம் பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? பாப்பாவுக்கு நான் எல்லாமே பிடிக்கும், அதனால் எல்லாமே வாங்கி தரேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து லைட்டாக பேசுவீங்க. ஓரளவுக்கு 3 வயசு அப்படின்னாலே ஓரளவு நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்பா அம்மா, அப்புறம் வந்து சொந்தக்காரங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசுவீங்கள்ல, அதனால் நீங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில் கூட்டிகிட்டு போப்பா, போர் அடிக்குது, போர் அடிக்குது. என்னம்மா போர் அடிக்குதா? ஐயோ என் செல்லக்குட்டிக்கு போர் அடிக்குது. இங்கே பாருடி, ஏய் அடி நம்ம பொண்ணு எவ்வளோ டேலண்ட்டு, 3 வயசு 4 வயசு ஆக போகுது, அதுக்குள்ளே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா இவன் அப்படின்னு. ஆமாங்க நம்ம பெற்ற பிள்ளைல அப்படின்னு. சரிடி சரிடி அப்படியா சரி நம்ம கிளம்ப வெளில போகலாம் பிள்ளை கூப்பிட்றாப்ப அப்படின்னு. உங்களுக்கு வேறு நாளைக்கு ஊருக்கு போகணுமே கொரியாவுக்கு. அது வேறடி நாளைக்கு போகணும், நாளைக்கு ஊருக்கு வேறு கிளம்ப சொல்லியிருக்காங்க, அங்கே வேறு இது பண்ணியிருக்காங்களா. அப்பா என்னை விட்டு நீங்கள் எங்கே போகிற, எங்கே போகிற அப்படின்னு. அப்பா ஒன்றும் இல்லை, நாளைக்கு போயிட்டு நாளைக்கே வந்துடுவேன், வேலை விஷயமா போகிறேன்டா அப்படின்னு. நீங்கள் நாள் ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ இது வேறு சொல்லிட்டீங்களா, எவ்வளோ சமாளிப்பத்தோம் தெரில. இங்கே பாரு உனக்கு நிறையா வேணுமா சாக்லேட்ஸ்லாம்? அப்போலாம் அப்பா ஊருக்கு போகணும் சரியா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்பா நீக்கு வரும்போது நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டுப்பா அப்படி இப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சுட்டிங்க. நீங்களும் வந்து இதெல்லாம் போயிட்டு பார்க்கெலாம் போய் வெளியெலாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லேட் நைட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே குழந்தைல நீங்கள், அதனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. ஐயோ செல்லக்குட்டி நான் பார்க்கவே இல்லடி. சார்ரா உங்களை இல்லை, இங்கே பூனைக்குட்டியை குறுக்கில் வந்துச்சு. ஓகே ஸ்டோரி எப்படி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே நம்ம திருப்பி கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் விட்டேன்னா குழந்தையும் கடைசியாக நீங்களும் தூங்கிட்டீங்க. கடைசியாக இவ்வளோ தூங்க வைக்கிறதுக்கு போதும்போது ஆகிடுச்சிங்க, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து உங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக நைட்லேயே கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் எழுந்து உட்காந்து விடிஞ்சிடுச்சு. நீங்கள் எழுந்து உட்காந்துட்டு அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. ஏய் வயன் என்னாச்சுமா, ஏன் அழுகுற? அம்மா அப்பா அப்பா அப்படின்றீங்க. ஏய் இருடி ஏன்டி திரும்பி அழுகுறாங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஒரு உங்கள் அம்மா சமாதானப்படுத்தி அது இது சொல்லிட்டு கால் பண்ணி எங்கள் அப்பாட்டெலாம் கொடுத்து ஒரு சமாதானப்படுத்திருப்பார். உங்கள் அப்பா வந்து கொரியாவுக்கு வந்து போயிட்டு ரீச் ஆகிருப்பார். அம்மா உங்கள் அப்பாவுக்கு வந்து கொரியாவில் தான் வந்து இப்போது வேலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. அவரும் வந்து ஓகே கொரியாவிலே போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஜெக்கி கம்பெனி கூட தான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிருப்பார். நீங்களுமே வந்து ஓரளவுக்கு சமாதானமாகிட்டு இருக்கீங்க. உடனே உங்களுக்கு டேஸஸ் அப்புறம் இயர்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. உங்கள் அப்பா வந்து எப்போ வராருன்னா நீங்கள் 2வது படிக்கும்போது அப்போ தான் வராரு. நீங்கள் வந்து வந்தோடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் அந்த எல்லாமே கலந்து இப்போ அழுகிறது, அப்போது
சரி எல்லாமே கலந்து எமோஷன்ஸ் இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் வந்து நல்லா வளர்ந்துட்டீங்க. நம்ம இப்போ 2வது படிக்கணும்னா என்ன ஏஜ் இருக்கும் நீங்கள் அதை வந்து நினச்சிக்கோங்க. இப்போது ஜேகே சைடு பார்த்தா ஜேகே துருன்னு இருப்பார், அவ்வளோ துருன்னு இருப்பார். ஓடுறது ஆடுறது பாடுறது எல்லாமே அப்படியே செம்ம சுட்டித்தனம். அவங்கள வச்சுட்டு மேய்க்கவே முடியாது. அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் ஜின்மே எல்லாருமே வந்து ஜேகேயை சமாளிக்கிறதுக்குள்ளே அப்பா ஒரு வழி ஆக்கிட்டான்டா இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப சமத்து பிள்ளையாச்சு. ஏதாவது சொல்லி சமாதானம் பார்த்தீங்கன்னா உடனே சமாதானம் ஆகிடுவீங்க. ஜேகே வாய்ப்பே இல்லை. இப்படி போட்டு அப்படி போட்டு குருட்டி கண்ணடிச்சாலாம் எனக்கு இது வேணும் அவ்வளோதான், வேணா அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் அவர். இப்போ வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பார். ஓகே. அவர் செம்ம சுட்டித்தனம். காலைல எழுந்து ஆனால் வந்து பர்ஃபெக்ட் மேன். காலைல கரெக்டாக எழுந்திருப்பார். துரு நான் சொல்ல முடியல, அவ்வளோ ஆக்டிவிட்டிவாக இருப்பார். சமத்து பிள்ளை, கடைசி பிள்ளைல அப்பவுமே சமத்து பிள்ளையாக இருப்பார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஒருமே வந்து டேஸஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 6th படிக்கிறீங்க நீங்கள், அவர் வந்து நீங்கள் 5th படிக்கிறீங்க, அவர் வந்து 6th படிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க. எங்கோ எப்போ எப்படி அப்படின்னா இங்கே வந்து நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் அப்புறம் ஜேகே வீட்டில் ஜேகேவும் அவரோட பேரண்ட்ஸும் இப்போ இந்தியாவில் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. இதுக்குன்னா அதுதான் அவங்களுடைய பூர்வீகம். அதாவது அந்த காலத்தில் இருந்து தங்கி தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அப்போல்லாம் இருப்பாங்கள்ல, அது பூர்வீகமாக அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்றதுனால வந்திருக்காங்க. அப்போ தான் மீட் பண்ணுறீங்க 6th படிக்கும்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து அது முன்னாடி வரைக்கும் ரொம்ப அன்லக்கி. நீங்கள் எது எடுத்தாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு பாய்ஸ் அவ்வளோ செட் ஆக மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் பாண்டிங்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப அன்லக்கி அந்த ஒரு விஷயத்தில். லவ் விஷயத்தில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் நல்லா லவ் கிடைக்கும், பேரண்ட்ஸ் லவ்லாம். பட்டு அதுவும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ரொம்ப மிரட்டி இது பண்ணி அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஜேகே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஸ்பார்க், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எதுக்கு நம்மளுக்கு ஹார்ட் எப்படி படப்படன்னு துடிக்குது, என்னாச்சு ஏன் அவனுக்கு ஹார்ட் படப்படன்னு துடிக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் மட்டும் உங்களுடைய சொந்தக்காரங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து அப்போ தான் பார்த்துட்டு நானும் விளையாட வரவா அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட தான் வந்து கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் எல்லாருமே ஓடும் சார் விளையாடுறது அப்படி இப்படி விளையாடிட்டு அவருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க், ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. நீங்களுமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறீங்க. டேஸஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது, இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து அப்போ தான் பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நீங்கள் வந்து ஜேகேவை பார்க்கவே இல்லை. ஆமாண்டா 6 இயர்ஸ் நீங்கள் வந்து ஜேகேவை வந்து பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அவ்வளோ இது பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர உங்கள் வீட்லேயும் அந்த குழந்தையில மட்டும்தான் அந்த பாசம் இருந்திருக்கும். ஆனால் வளர நீங்கள் வந்து சில விஷயத்துலலாம் ரொம்ப அன்லக்கியாக இருப்பீங்க. எதுவுமே வந்து செட் ஆகாது, எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். உங்ககிட்ட வர்றது எல்லாமே உங்களால் மற்றவங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அன்லக்கி அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க. பட் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து எப்பயுமே அவங்கள வந்து புலி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு அன்லக்கி, நீ எதுக்கும் லாய்க்கில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து உங்கள் அம்மாவே வந்து நான் எதுக்கு தான் பிறந்தியோ, நீ சின்ன வயசு நல்லாலாம் இருந்த, வளர்ந்து வந்து இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் டெரர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பட்டு அவங்க ரொம்பலாம் டெரர் இல்லை, ஏன்னா அதனால தாய் பாசம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. ஃபைனலி 10th படிக்கிறீங்க. 10th முடிச்சுட்டு போகணும். அந்த லீவில் உங்களுடைய அதே ஒரு கிராமத்தில், அதாவது அது வந்து
எப்படிப்பட்ட கிராமம், ரொம்ப கிராமம் கிடையாது. இது டெவலப்பிங் வில்லேஜ். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு வில்லேஜு. அந்த வில்லேஜில் தான் வந்து நீங்களும் ஃபஸ்ட் டைம் தனியாக பேரண்ட்ஸ் இல்லாமல் ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலை, உங்கள் அப்பா வந்து அங்கே இருக்கார், வரவே முடியாது, தயவு செஞ்சு முக்கியமாக இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜேகேவோட அப்பா அம்மா வந்து முன்னாடியே வந்து அங்கே வந்து போயிருப்பாங்க. ஜேகேவோட அப்பா அம்மா, ஜின்னு எல்லாருமே. எங்கள் வீட்லேயும் வந்து நீங்களும் உங்களுடைய உங்கள் கூட யாருமே போகல, நீங்கள் மட்டும் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே பொதுவாக இப்போ கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்தாங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு இடம் ஒன்று இருக்குது, மால் ஏதோ ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு மீட் பண்ண சொல்லுவாங்க. ஜேகே வந்து இட்டுட்டு போயிட்டு உங்களை வந்து கிராமத்தில் அவர் வந்து இட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் மீட் பண்ணவே போகிறீங்க. அப்போது மீட் பண்ண போகும்போது யாராக இருக்கும், ஜேகே வருவாரா, ஜேகே வரப்போகிறாரு, அப்படி சொன்னாங்களே, அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சாரிடா, உங்களுக்கு பையனோட ஏஜை சொல்ல மறந்துட்டேன். பையனுக்கு ஏஜ் இப்போது 18, ஜேகேக்கு ஏஜ் வந்து இப்போது 23. அப்படி தான் இருக்கும் சொல்கிறேன். 23யா? ஓகே, வளர்ற ரொம்ப. உங்களுக்கு 18, அவருக்கு வந்து 19 அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, கொஞ்சம் வாங்குது வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. ஒரு ஃபைனலி ஒரு செம்மையாக வந்து கோட் சூட்டு அண்டு போனி டெயில் போட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு மாசான கிளாஸ் போட்டுட்டு உள்ள ஒரு என்ட்ரி, ஒரு 4-5 பேர், பின்னாடி 2 பேர் பாடி கார்டு என்ட்ரி. நான் அவனாக இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இதுக்கு திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. என் சைடு வருவான், எப்படி வருவான், எப்படி இருப்பான், எப்படின்னே தெரியலையே, பேர் மட்டும்தான் தெரியும், ஃபோட்டோவும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபைனலி ஒன் பர்சன் வந்து, ஹலோ நீங்கள் தான் ஓயனா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் வந்து இப்படி தான் திரும்பிங்க. நீங்கள் டப்புன்னு திரும்பி பார்த்துட்டு மூச்சு வாங்குது, படப்படம் நடிக்குது, ஒரு வேலையை வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு கெஸை வச்சே அவனை கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் பேசவே இல்லை, அப்படியே பார்த்துருக்கீங்க. ஹலோ, உங்களை நான் கேட்குறேன், ஐயோ யுவர் நேம் இஸ் வாயம் அப்படின்ட்டு ஒரு குரல். ஆமாம், நான் தான் வாயம். ஓகே, ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்குள்ளே அந்த ஜேகே போயிட்டாரு. நீங்கள் வந்து ஃபாலோ மீ ஏதோ சொல்லி வந்திருக்கா, அதனால் பின்னாடியே போகிறீங்க. ஓகே, போயிட்டு ஃப்ரெண்டில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து காரை இது பாடி கட்டு வந்துச்சு, நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துப்பீங்க. அந்த சைடு வந்து ஜேகே வந்து பின்னாடி உட்காந்துட்ருப்பார். டிரைவர் வந்து இந்த பாடி கார்ட்ஸ் 2 பேர் பின்னாடி உட்காந்துட்ருப்பாங்க, நீங்கள் முன்னாடி உட்காந்துருப்பீங்க, டிரைவர் இருப்பார். ஜேகே வந்து ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன காஸ்ட்யூம் போட்டிருப்பீங்கன்னா தாவணி போட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போகணும்ல, அதனால் நீங்கள் வந்து தாவணி தான் போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தாவணி ஜேகே பார்க்குறாரு. ஆனால் அவரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார். உங்கள் கண் அதை மட்டும்தான் பார்க்குறாரு. சடனாக டக்குன்னு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து தான் கவனிக்கவே இல்லை. நீங்கள் வந்து சைட்லலாம் பார்த்துட்டு அப்படி இருக்கீங்க. ஒன்று எங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு கால். என்ன ஏன் போயிட்டியா, ஜேகே வந்துட்டானா, இங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். உங்கள் அம்மா தான். அம்மா அதோ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸே வரல. ரொம்ப பொறுமையாக மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் என்னாச்சு வாயன், ஏன் ஒரு மாதிரியா பேசுகிற? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு காரில் தான் உட்காந்துட்ருக்கேன். இல்லையே, வாய்ஸ் பொறுமையாக கேட்குதுன்னாச்சு. என்ன பிரச்சனை? இல்லைம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போயிட்டு கூப்பிட்றேன், பாய், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வச்சிடுறீங்க. உடனே வந்து ஜேகே, யார் அத்தையா? ஆமாம் ஜேகே. என்ன சொன்னாங்க? அது எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. சொல்ல வேண்டியதுன்னு
அது தெரியல என்னன்னு. ஓ சரி நான் எப்போ அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. உங்களுக்கா? ஓ என்கிட்ட பேசினாலே மூச்சு வாங்குது. ஐயோ எனக்கு ஃபீல் இருக்கா உனக்கு இருக்கா ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. காதில் ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டுருக்கீங்க. பாட்டுமே எங்கே போகுது. என்ன பாட்டு அப்படின்னா, உசுருக்கு உன் பேரு ஒளிச்சி வச்சேன், ஓ மூச்சை என் மூச்சை சேர்த்து தச்சேன். அந்த பாட்டு போயிட்டுருக்கு. எனக்கு அது இருந்தால் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சு. அதனால் அந்த எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்களே கண்டினியூ பண்ணிக்க இந்த சாங்கை அப்படின்ட்டு. அந்த பாட்டு போயிட்டுருக்கு. நீங்களா மறந்து அந்த பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. கேட்டுக்கிட்டே நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. இது வந்து என்ன டைம்னா, டைமும் சொல்லவே இல்லை உங்களுக்கு. சார் டைம் இப்போ என்னென்னா ஒரு 8:00 அப்படி இருக்கும். நைட்டு 8:00 9:00 இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குது வேறு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ஸ்டாப் தி கார் அப்படின்ட்டு ஒரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ண உடனே இறங்குறாரு ஜேகே. இறங்கி ஐயன் ஏந்திரு, ஐயன் ஏந்திரு. நீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயன் உடனே எழுந்துரு அப்படின்னு ஒன்று. ஆமாம்மா தூக்கம் வருது, தூங்குறேன். நான் தொல்லை பண்ணாத மாமா, கனவுலவும் வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னது வாட் யூ மீன்? என்ன பேசுகிறாங்க? ஐயன் நான் கனவு கண்டிருக்கேன், எழுந்துரு அப்படின்ட்டு ஒரு குரல். சாரி ஜேக்கி. சாரி ஜேக்கி. நான் இப்போ சாரி கேட்டேன் ஒன்று. எழுந்துரு சாப்பிடுப்போம். பசிக்கலையா உனக்கு? ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, போ என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு. நீங்கள் வரலையா? நான் புரியல. ஏன் நீங்கள் வரலையா? நான் வரேன், முன்னாடி போ அப்படின்னு ஒன்னே. நீங்கள் வந்து இறங்கி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து பின்னாடி வந்து அப்படியே சொன்னாவ கேட்டு பார்த்து ரொம்ப சாச்சு. மாமா நான் சொன்னா கனவுல வரேன்னு சொன்னா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு. ஓகே வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரும் பின்னாடியே வராரு. நீங்கள் வந்து டேரெக்டாக வாஷ்ரூம் போய்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்ருப்பீங்க. அவருமே வந்து உட்காந்துட்ருக்காரு. பாடி கார்ட்ஸ் வந்து வெளில போக சொல்லிருக்காரு. அவருமே வந்து வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டதுக்கப்புறமேட்டா அவங்க வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. எனக்கு எனக்கு என்ன வேணும் கேளு, கூச்சப்படாமல் கேளு, வைத்துறேன் அப்படின்னு. எனக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர்? அது அது என்ன ஃப்ளேவர்? என்ன ஃப்ளேவர் டக்குன்னு வர மாட்டேங்குது. வெனிலா ஃப்ளேவர். சரி சரி வாங்கிக்கிறேன். வெயிட்டா வெனிலா எனக்கு ஒன்று போதுமா அப்படின்ற. போதும். ஓகே 2 வெனிலா எனக்கு போதும், எனக்கு வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வெயிட்டர் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு வெனிலா ஐஸ்கிரீமு நீங்களுமே அவருமே சாப்பிட்டுருக்கீங்க. வேறு என்ன வேணும்? வேறு எதாவது வேணுமா? இந்த வேறு என்ன அப்படின்னு. வேறு இல்லை போதும். போதுமா? இல்லை இது போதுமான்னு கேட்டேன். ஒரு ஐஸ்கிரீம் உனக்கு போதுமா? நைட்டுக்கு அது போதும், டின்னர் உனக்கு? இல்லை இல்லை இல்லை. வேறு என்ன வேணும்? சாப்பிட்றதானே, ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்ற. சரி வாங்கி கொடுத்தேன், நைட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ என்ன அடுத்தது? என்ன சாக்லேட்டா? ஏதாவது சாப்பாடா? என்ன தான் வாழ்த்தாங்களோ ஏற்ற. அதாவது எனக்கு எதுவும் வேணாம்.
எனக்கு எனக்கு எதுவும் வேணும் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிருங்க. ஏய் ஏய் எதுக்கு நீ அழுகுற இப்போ எதுக்கு அழுகுற? நான் திட்டினா ஒன்று இல்லை, நீங்கள் வந்தலேருந்து என்னை மிரட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. இரு ஓர அழுவாது, எனக்கு இது மாதிரி பிடிக்காது சரியா? அழுவாது, எனக்கு இப்பெல்லாம் பண்ணால் பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, எரிச்சல் மயிராகும். இந்த செஞ்சு பண்ணாத. ஓகே அழுவாத. என்ன என்ன வேணும் சரி சொல்லு. சரி ஓகே 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 கோல் கோல் சாரி கோல். ஓகே என்ன வேணும் உனக்கு? ஸ்ட்ராபெரி சரி ஓகே. என்னடா பிரச்சனை உனக்கு? தோசை, நூடல்ஸ், பரோட்டா, என்ன வேறு எக்ஸட்ரா எக்ஸட்ரா வேறு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்ல, டைம் ஆகுது. எனக்கு 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 நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே கொடுங்க அப்படின்றீங்க. நான் பியர் குடிப்பேன், நீ குடிப்பியா? இல்லை. அப்புறம் என்ன சொல்லு? எனக்கு எனக்கு பயம் பூத்தனா வராது, எனக்கு எதுவுமே சாப்பிட தோணலை அப்படி சொல்லிட்டு இரு இப்போ தான் சொன்னேன், கூல் டவுன், கத்தாத. இப்பெல்லாம் பண்ண எனக்கு இரிட்டேட் பண்ண பிடிக்காது, இப்பெல்லாம் பண்ணாத. எனக்கு ஒரு தோசை போதும் அப்படின்னீங்க. போதுமா? போதும். அதுக்கப்புறம் இது கேட்க மாட்டேன்ல, நைட்டில் நிறுத்தி பசிக்குது அப்படின்ட்டு. இல்லை கேட்க மாட்டேன். சரி ரைட்டா. 2 தோசை அண்டு 1 சில்லி 1 பர்கர் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்ட்டு அவருமே வந்து போயிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. நீங்கள் திருப்பி வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, வெண்ணிலா அப்படின்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஓகே தோசை அங்கே கொடுத்துருங்க. சாரி மிஸ், பர்கரு மற்றதை என்கிட்ட வச்சுருங்க அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் வெயிட்டர் வந்து ஜேகேவை பற்றி நல்லாவே தெரியும், எப்பயுமே ஜேகே அங்கே தான் சாப்பிடுவார், அதனால் அவருக்கும் நல்லாவே தெரியும். எப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு அந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவாருன்றது தெரியுதுனால அவங்க வந்து ஓகேன்னு விட்டுருவாங்க. ஓகேடா சார், மிஸ் ஸ்டோரி நம்ம இதோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.